நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிய காளியம்மாள். கட்சியிலிருந்து ஏன் விலகுகிறேன் என்று பரபரப்பான காரணத்தை சொன்ன காளியம்மாள் அடுத்தது எந்த கட்சிக்கு செல்வேன் என்பதை சூசகமாக சொல்லியுள்ளாரா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரா சீமான் இருந்துட்டு வராரு. இந்த நிலையில தான் அந்த கட்சியில ஏராளமான மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் இருந்தாங்க. இவங்கள பெரும்பாலானோர் சீமானோட அரசியல் நிலைப்பாடுகள்னால வெளியேறிருக்காங்க. இந்த பட்டியல்ல இப்போ காளியம்மாளும் இணைந்திருக்காங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரா இருந்தவங்க தான் காளியம்மாள். இவங்க கடந்த சில மாதங்களாகவே என்டிகே கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டுட்டு வராங்களோ அப்படின்னு அனைவராலுமே பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் காளியம்மாள் என்டிகே கட்சியை விட்டு விலக போறாங்க அப்படின்ற வதந்திகளும் பரவிட்டு வந்துச்சு. அது குறித்து சீமான் கிட்ட கேள்வி எழுப்பும் பொழுது நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதும் விலகிறதும் அவங்களோட உரிமை, அதுக்கான சுதந்திரம் இருக்கு, அது தங்கச்சியோட உரிமை தான் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா பேசியிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா விலகுவதா காளியம்மாள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கால சூழ்நிலைனால இப்ப நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுறேன் அப்படின்னு ஒரு பரபரப்பான அறிக்கையை விட்டிருக்காங்க. இது கட்சி விலகலா இல்ல கட்சி தாவலா அப்படின்னு இவங்களோட இந்த ஒரு அறிக்கை அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பான பேச்ச சூடு கலப்பிருக்குது.